வணக்கம் நண்பர்களே. அமெரிக்கா தன்னுடைய நிலத்தில் அந்த நிலப்பரப்புக்கு கீழ் கிட்டத்தட்ட 6300 டன் தங்கம் வைத்திருக்கிறது. ஏன் அத்தனை தங்கங்களை வைத்திருக்க வேண்டும்? யார் கொடுத்தார்கள்? அந்த தங்கம் எங்கிருந்து வந்தது? அது அவ்வளவு பாதுகாப்பானதா? அந்த தங்கங்களுடைய 6300 டன்னுங்கிறது இன்னைக்கு எத்தனை ட்ரில்லியன் டாலர்ஸ்? அது கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன் இதுக்கு வருது. 6300 டன்னுங்கிறது. இது எங்கே இருக்குது? ஏன் அமெரிக்காட்ட அவ்வளோ தங்கம் வந்து எப்படி வந்து சேர்ந்தது? சரி, இதை பற்றி ஒரு சற்று விரிவான அலசல் தான் இது. நியூயார்க் சிட்டியில் இருக்க லிபர்ட்டி தெருவில் தரைக்கு கீழே 25 மீட்டர் ஆழத்தில் ஃபெடரல் ரிசர்வ் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிதி ஆளுகைகளை கையாளக்கூடிய ஒரு தனி சுதந்திரம் பெற்ற அமைப்பு. இந்த ஃபெடரல் ரிசர்வ் கட்டுப்பாட்டின் கீழ் தான் நான் சொன்ன அந்த தங்க சுரங்கம் இருக்கிறது. சுரங்கம் அல்ல, தங்க சேமிப்பு கிடங்கு. சுரங்கம்னு சொல்லக்கூடாது. சுரங்கம்னா வெட்டி எடுத்து அதை தயாரிக்கிற இடம். இது அப்படி அல்ல. அந்த 25 மீட்டர் ஆழம், அதில் இருக்கிற ஒரு கதவு 90 டன்னு. எவ்வளவு? 90 டன்னு எடையுள்ள ஒரு கதவு. அதை வச்சு தான் அந்த பெட்டகத்தை மூடியிருக்காங்க. அதில் தான் இந்த 6300 டன் இருக்குது. இந்த 90 டன் கதவை ஒரு நாள் திறந்துட்டிங்கன்னா அதை திறக்கிறதுக்கு மறுநாள் ஆகும். மறுநாள் திறக்க முடியாது. மறுநாள் அதே நேரம் வரைக்கும் திறக்க முடியாது. ஸோ 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் அது திறக்க முடியும். அப்போ எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. இந்த இடம் ஃபெடரல் ரிசர்வனுடைய தங்க பாதுகாப்பு பெட்டகம்னு அழைக்கப்படுது. அதாவது ஃபெட்ஸ் கோல்டு வாலெட் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. இது உலகின் மிகப்பெரிய தங்க சேமிப்பு கிடங்காக தான் பார்க்கப்படுது. இதில் இவ்வளோ தங்கம் எப்படி சேர்ந்தது? இன்னும் குறிப்பாக சொல்ல போகிறாருன்னா இதனுடைய மதிப்பு சொன்னேன், $1 ட்ரில்லியன், 1 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர். சரி, இவ்வளவு தங்கம் வந்து அமெரிக்காவினுடைய உள்நாட்டு உற்பத்தியில் 4% தான். அப்போ பார்த்துக்குங்க, அவங்களுடைய பண மதிப்பு என்ன, நாணய மதிப்பு என்ன, எல்லாம் பார்த்துக்குங்க. இவ்வளோ தங்கம் அந்த இடத்துல எப்படி வந்து சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அமெரிக்காவுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. இதுதான் மிகப்பெரிய உண்மை. ஐரோப்பிய ஒன்றியங்களுக்கு சொந்தமானது. 2ஆம் உலகப் போர் அல்லது அதுக்கு முன்னாடி நடந்த போர்கள், அதுக்கப்புறம் நடந்த யுத்தங்கள், இந்த யுத்தங்களில் ஐரோப்பிய ஒன்றியம், அப்போ வந்து ஐரோப்பிய ஒன்றியங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற நாடுகள், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரி ஃபின்லாண்டு, இந்த மாதிரி நாடுகள்லாம் தங்களுடைய நாணய சந்தை, அதாவது அவங்களுடைய கரன்சி வேல்யூ எப்போதுமே நிலையாக இருக்கணும் அப்படின்னா தங்கம் இருக்கணும். ஆனால் இந்த யுத்தங்கள் வேறு விதமான ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ வந்து யுஎஸ்ஏ, அதாவது அமெரிக்கா ஒரு பக்கம், சோவியத் ரஷ்யா ஒரு பக்கம். சோவியத் ரஷ்யா அதுக்கப்புறம் உடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ரஷ்யா உடைந்தது. ஆனால் இந்த சோவியத் ரஷ்யா உடைவதற்கு முன்னால் தங்கள் நாடுகளுக்கு இந்த பெரும் வல்லரசுகளால் ஏதேனும் ஆபத்து ஏற்படுமோ என்ற அச்சத்தில் தங்களுக்கு சாதகமான அன்றைக்கு இருந்த அந்த அமெரிக்க அரசினுடைய பாதுகாப்பின் கீழ் இவைகளெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. எதனால் அந்த முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா, இந்த ஐரோப்பிய ஒன்றியங்களில் இருக்க நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஏற்றுமதி பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற, அதுக்கு பதிலாக பணம் வாங்கணும் இல்லையா, அதை வந்து கோல்டாகவும் அமெரிக்கன் டாலராகவும் வாங்குறாங்க. ஸோ அமெரிக்கன் டாலர் வந்து அவங்க நாட்டுக்கு வந்துடும். கோல்டு வந்து அவ்வளோ பெரிய பாதுகாப்பு இல்லாத, அதாவது அவ்வளோ பெரியன்னு இல்லை, கோல்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வர்றது வந்து அவ்வளோ ஒரு பாதுகாப்பான விஷயம் இல்லை. அதுக்கு நிறைய பொருட்செலவு தேவைப்படும். ரெண்டாவது அதுக்கு இன்சூர் பண்ணணும். அந்த இன்சூரன்ஸுக்கான காஸ்ட்டு இதெல்லாம் வந்து இப்போ வச்சு பார்த்தோம்னா தங்கமாக நமக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரது கஷ்டம். ஏன் தங்கமாக வாங்குறதுக்கு அந்த நாடுகள்லாம் சம்மதம் கொடுத்தாங்க? அது ஒரு கேள்வி வருது இல்லை. கரன்சி வாங்கிட்டாங்க, யூஎஸ் டாலர். ஏன் தங்கமாக வாங்குறதுனா அவங்களுடைய நாணய சந்தை, கரன்சி மார்க்கெட், அவங்களுடைய நாட்டினுடைய நாணய மதிப்பு, சந்தைன்னு கூட சொல்லக்கூடாது, அதை கொஞ்சம் மாற்றிக்கலாம், நாணய மதிப்பு. ஒவ்வொரு நாடும் அவருடைய நாணய மதிப்பு கூடணும்னா தங்கம் இருக்கணும். அப்போ இவங்க ஏற்றுமதி பண்ணது பூரா அமெரிக்காவுக்கு. அப்போ அமெரிக்காவிலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் இவ்வளோ தங்கம் தரோம், ரைட். அந்த தங்கத்தை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு வர பேரில் இங்கே ஒரு பாதுகாப்பான பெட்டகத்தில் இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தோடு அப்போ ஆரம்பிக்குது. அப்போ ஜெர்மனும் அதை வந்து, ஜெர்மன் போன்ற நாடுகள்லாம் சரி நமக்கு யுத்தம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் திடீரென்று யுத்தத்துக்கான செலவு, யுத்தத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளை நிவாரணம் செய்வதற்கான ஒரு தேவை,
இது மாதிரி தேவைகள்லாம் தங்கம் கையிருப்பு இருக்கணும். அப்போ அதை அங்கேருந்து அங்கே நம்ம நிறைய ஏற்றுமதி பண்ணியிருக்கோம், அந்த தங்க மதிப்பு அங்கேயே இருக்குது. அதை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து அதை எடுத்துகிட்டு வர செலவு இதெல்லாம் பார்க்குறத விட அங்கேயே இருக்கட்டுமே. இப்படி சேமிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட தங்கம் தான் 6300 டன்னு. 6000 டன்னு அந்த பூமிக்கு அடியில் இருக்குது. இதெல்லாம் ஐரோப்பிய ஒன்றியங்களுக்கும் மற்ற நாடுகளுக்கும் சொந்தமான தங்கம். அது இப்போ அவங்க கையில் இருக்கிறதுனால பாதுகாப்பாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, இந்த இந்த தங்கம் அங்கே இருக்குங்கிறத காரணம் வச்சா இவங்களுடைய நாணய மதிப்பு வந்து உயர்வில் இருக்கும். ஆனால் இப்போ அங்கே எங்கே ஒரு கேள்வி வருது அப்படின்னா, ட்ரம்ப் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வரி விதிப்பு, ஒவ்வொரு நாடுகளோட யுத்தம், எண்ணெய் வளங்களை எடுக்கிறதுக்கான முயற்சி அப்படின்னு வேறு விதமாக ஒரு முயல்றாரு. ஆனால் இந்த தங்க சேமிப்பு என்பது இப்போ நடந்ததில்லை. நான் தான் சொல்கிறேனே, 40-50 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நடந்துட்டு வர்ற ஒரு விஷயம். அப்போ இப்போ திடீர்னு இப்போ ட்ரம்ப் மாதிரி ஒரு அதிபர் வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, மற்ற நாடுகளோடு போடுற வரிகளை கூட்டுறாரு. அதனால் வர்த்தகம் பாதிக்கப்படுது. அவங்களுக்குள்ள உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்பட்டாலும் அந்த பிரதிபலிப்பு பொருளாதார சந்தையில் தான் வந்து நிற்கிது. இப்போது இவரோட முடிவுகளை நம்பி நம்ம எப்படி தங்கத்தை கொண்டு போய் அதே இடத்துல, தங்கம் ஒன்றும் திருடிட்டு போக மாட்டார், எந்த அதிபர்களும் திருட மாட்டாங்க. ஆனால் தங்கம் அங்கு தொடர்ந்து இருப்பது நமக்கு பாதுகாப்பா? நாளைக்கு ஏதாவது பாலிசி மாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா ட்ரேட் பாலிசிஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்காங்களே. இவரும் வந்து வேறு விதமான அணுகுமுறைகள், யுத்த அணுகுமுறைகள்லாம் பண்ணுறாரு. இவருடைய எதிரி நாடுகளே திடீர்னு வந்து ஒரு தாக்குதல் நடத்தினா அப்போ அந்த தங்க பாதுகாப்பு இருக்குமா? பாதுகாப்பாக தான் இருக்குது. புவியியல் சார்ந்த பாதுகாப்பு. இந்த புவிசார் அரசியல் குறித்த ஒரு அச்சம் ஐரோப்பிய ஒன்றியங்களுக்கு ஏற்படுவதால் இதை திருப்பி எடுக்கலாமான்ற ஒரு எண்ணத்துக்கு வர்றாங்க. அப்போ தான் இந்த சர்வதேச பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இல்லை, அப்படி ஒரு பாதுகாப்பற்ற இடத்துல அந்த தங்கங்கள் இல்லை. அவர்கள் பாதுகாப்பான இடம் என்பதை தாண்டி இப்போ தங்கத்திற்கான மதிப்பும் கூடியிருக்கு. அப்போ உங்களுடைய நாணய மதிப்பும் கூடும். இது இவ்வளவு நாள் நீங்கள் பாதுகாத்து வச்சிருந்ததுக்கான பலன். இப்போ போய் அந்த தங்கத்தை எடுத்து நீங்கள் அதுக்கு எடுத்துக்க வேணாம் அப்படின்னு ஒரு வல்லுநர்கள் சொல்கிறது. ஸோ இதையும் கணக்கில் எடுக்க வேண்டியிருக்கு. அதே சமயத்தில் அமெரிக்காவினுடைய வெளிநாட்டு கொள்கைகள், த டிப்ளமேட்டிக் பாலிசிஸ், அந்த டிப்ளமசி எப்படி அவங்க கையாளுறாங்க, உலக புவி சார்ந்த அரசியல் எப்படி இருக்குது, யுத்த களங்கள் என்ன மாதிரி பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்துகிறது, நாணய சந்தையில், அதாவது ஒவ்வொரு நாட்டினுடைய நாணய மதிப்புகளிலும் அது எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது, இதையெல்லாம் ஒவ்வொரு நாடுடைய உற்பத்தி திறன் எப்படி பாதிக்கப்படுது, ஏற்றுமதி இறக்குமதி, இப்படி பல்வேறு வகைகளையும் ஆய்வு செய்வதும் இப்போது அவசியமாகிறது. ஸோ அமெரிக்கா மேலே இருக்கிற ஒற்றை நம்பிக்கை என்பதை கடந்து ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய செயல்களும் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையோ இல்லை மற்ற விஷயங்களையோ பாதிக்கும் என்பதால் அந்த பூமிக்கடியில் இருக்கும் 6300 டன் தங்கம் இப்போது எடுக்கலாமா வேண்டாமா, இந்த சிந்தனைக்குள்ளே போயிருக்காங்க. இது குழப்பம் அல்ல. எப்போதுமே நான் பங்கு சந்தை பற்றி ஒரு நியூஸ் பதிவு போட்டிருந்தேன். அதில் சொன்னேன், சந்தை இறங்குகிறது என்பதற்காக நீங்கள் உடனே வித்துறாதீங்க, குறுகிய கால சந்தேகங்கள் நீண்ட கால பலன்கள் அப்படின்னு அதை ஒரு ஆய்வு பார்வையோடு பாருங்கன்னு போட்டிருந்தேன். அதே பார்வை தான் இங்கேயும் நிலவுகிறது. ஸோ அமெரிக்கா எப்படி தன்னுடைய சந்தைய மூலதன சந்தை, நாணய மதிப்பு சந்தை, நாணய சந்தைகள்லாம் எப்படி பராமரிக்கிறங்கிறது, இந்த தங்க அதை எப்படி பாதுகாத்து வச்சுருக்கிறத வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இது போன்ற செய்திகளை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பற்றி உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்க கமெண்ட் பாக்ஸில். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.